வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பேச போகிறது, இன்னும் சற்று நேரத்தில் சாம்பலுக்குள் நுழைய முயற்சிக்கும் ராகுல், பிரியங்கா. நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க சாம்பலுக்கு உள்ளே போக முடியும்? ஏற்கனவே கோர்ட்லாம் சொல்லிடுச்சே, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சே அப்படின்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை. இன்றைக்கி மக்களே திரண்டு வாருங்கள், ராகுல் காந்தி வராரு அப்படின்னு சொல்லி எக்ஸ் பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் போட்டதுனால மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த 5 கமிஷனர்கள், அப்புறம் எஸ்பிக்கள், ஒரு பெரிய படையே, அதாவது யூபி முழுக்க சாம்பலில் கூஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. 5 எம்பிக்களோட உள்ளே போகிறாரு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அனைத்து கண்களுமே இன்றைக்கி சாம்பலை நோக்கி தான். நாடாளுமன்றம் இருந்தாலும் அதையெல்லாம் விட இன்றைக்கி சாம்பலுக்கு, அதுவும் பிரியங்கா, ராகுல் காந்தி 2 பேரும் போகிறாங்க. ஏற்கனவே அந்த மசூதியில் அந்த குண்டு அடிபட்டு இறக்குறாங்க. அந்த குண்டுகள் செதறி கிடந்ததான். அந்த செதறி கிடந்த குண்டுகள் எங்கே இருந்த குண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய குண்டுகள் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இதை எதை நோக்கி பிஜேபி கொண்டு போகிறாங்க. அதாவது மக்கள் கல்லெடுத்து அடித்தாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் காயமடைந்தார்கள். இவங்க யாரும் வன்முறையிலே ஈடுபடலை. வன்முறையில் ஈடுபட்டது முழுக்க இஸ்லாமிய பெண்களும் இளைஞர்களும். அவங்க மேலே கேஸ் போட்டு நிறைய பேரை உள்ளே தள்ளிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க. அடுத்து ஆய்வு நடத்தியே ஆகணும், அந்த இடத்துல கோயில் கட்டியே ஆகணும், இல்லைனா தனக்கு தூக்கம் வராது அப்படின்னு ஐயா யோகி நினைக்கிறாரு. உச்சநீதிமன்றம் அதெல்லாம் முடியாதுங்க, ஏற்கனவே புல்டோசரில் உங்களுக்கு சொன்னது புரியலையான்னு சொல்லி 2 கொட்டி உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதபதப்போடு இருக்கிறாங்க யோகியை. ஏன்னா யோகிக்கு ஒரு பெரிய அடி உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்போ இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய கரம் வலுப்பட்டு போச்சு. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை எடுபட்டு போச்சு. அதையும் தாண்டி ட்விட்டரில் ஒரு பெருசாக ஒன்று போயிட்டுருக்குது யூபி முழுக்க. என்ன நியாயமாக கேட்கிறோம். முதல்ல பாபர் மசூதி, அடுத்து ஞானவாபி மசூதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ஸா பச்சா அது ஒரு இடம். இப்படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 10 இடங்களில் இந்த மாதிரி இடிச்சிட்டு இஸ்லாமிய கோயிலை கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் போடுறீங்க. இன்னும் எத்தனை கோயிலில் யூபியில் இடிப்பீங்க சொல்லிடுங்க. லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஏன்னா எந்த ஒரு மசூதியிலேயும் அங்கே அந்த மசூதி இருந்ததுன்னா அந்த மசூதி ஏற்கனவே ராமர் இருந்தார், கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. கிருஷ்ணரும் ராமரும் வரலாற்று கதைகளாக இல்லை உண்மையான்னு சொல்லிட்டு இனிமேல் அது காரசார விவாதம் போயிட்டுருக்குது. அது எப்படிங்க அதான் நம்ம கலைஞர் கேசனமே ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படித்தார் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு நமக்கெல்லாம் தெரியும், ராமர் புராண கதையெல்லாம் அப்படி தெரிஞ்சாலும் ராமரை கும்பிடுவர்கள் அங்கே இருக்காங்க. அதோடைய பக்தி அங்கே ரொம்ப அதிகமாகுது. பக்தி ஒருவர்களிடம் அதிகமாக பக்தி இருப்பவர்கள் இருப்பதனாலேயே அவர்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில்? அப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி போகும்போது என்ன விதமான விளைவுகள் ஏற்படும்? ஏன்னா இன்றைக்கி சாம்பலுக்கு ராகுல் காந்தி போக வேண்டியதின் முக்கியத்துவம் என்ன? பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கண்டிப்பாக சந்திக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஒரு 5 உயிர்கள் போயிருக்குது. அவங்களுடைய இளைஞர்களை தேடி போய் போலீஸ் பிடிக்கிறாங்க. நைட்லாம் தூங்க முடியல. அந்த ஏரியாவை முழுக்க வளைச்சிட்டாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் தான் நிவாரணம் கொடுக்கறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை சாதாரணமாக ஒரு மழை வெள்ள பாதிப்பு எதுனாலும் ஓடி போய் எல்லா அரசியல் கட்சியும் போய் உதவி பண்ணுறோம். அரசியல் கட்சி உதவி பண்ணலைன்னா அவங்க மேலே நம்ம குறை சொல்கிறோம். ஆமாங்க, மக்கள் பிரதிநிதி போயிருக்கணுன்ட்டு. அப்போ இது வரைக்கும் சாம்பலுக்கு யாரையும் நுழையவே முடியாதபடி இன்றைக்கி யோகி ஒரு அரணை கட்டி வச்சுருக்கார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னதுன்னா, நீங்கள் ஆய்வு பண்ண அந்த மசூதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய உள்ளே போய் யாரும் மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறத யாரும் தடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஏன் யோகி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாரு? அப்போ திட்டமிட்டு இன்றைக்கி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வரும்போது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு யோகி முயன்றார். ஆனால் அவருக்கு தெரியும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தினா அவருக்கே பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா பெரிய அளவுக்கு கூட்டம். நீங்கள் அவ்வளோ போலீஸ் எவ்வளோ பேர் போடுவீங்க? இது பெரிய அளவு கூட்டம்ல ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போடும்போது அதுவும் அவங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா இந்தியா முழுக்க செய்தியாக, உலக செய்தி ஆயிரும். ஏதாவது கை வச்சிங்கன்னா யோகிக்கு ஒரு பெரிய ஆப்படிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். அவர் ஒரு ஸ்டேட்டில் ராஜாவாக இருக்கலாம். காங்கிரஸ் இன்றைக்கும் இந்தியா ஃபுல்லுக்கும் இருக்குது. பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ அடுத்து சாம்பலுக்கு இன்றைக்கி நடக்க போகுது என்ன? ஏற்கனவே சாம்பலில் நடந்த பிரச்சனை ஊரறிய தெரியும். என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்குள்ளே ஆய்வு பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஆய்வு பண்ணிட்டாங்க. 2வது தடவை ஆய்வுங்கிற பேரில் காலையிலேயே போகிறாங்க. காலையிலேயே ஆய்வு பண்ண போவது தப்பு. கவர்மெண்ட் அஃபீஷியல் அவ்வளோ வேகமாக இருக்குமா காலையிலேயே போய் ஆய்வு பண்ணுறதுக்கு?
டியூட்டியே 10 to 6 தானுங்க. அதை நாங்கள் காலையிலேயே போக வேண்டியது. போகும்போதே ஒருத்தர் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுட்டு மசூதிக்குள்ள நுழைஞ்சா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா? ஆனால் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லலையா மக்கள்கிட்ட. மசூதியை இடிக்க வராங்க அப்படின்னா உள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆகி போச்சு. காலையிலலாம் வேகமாக வேலைக்கு போகிறவங்கலாம் டக்குன்னு கூலி வேலையை பார்க்குறவங்களாம் எஞ்சி முடியான்ட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை நடந்தது. பிரச்சனை நடக்கும்போது போலீஸுக்கு ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தது யார்? அவ்வளோ வேகமாக ஃபயரிங் ஆர்டர் கொடுக்குறீங்க மக்கள் மேலே. ஆய்வு பண்ண இடத்துல இப்படி ஃபயரிங் ஆர்டர் கொடுப்பீங்க, உடனே ஃபயர் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி நீங்கள் முடிச்சு விட்டுட்டீங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தினமும் இரவு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஏரியா க்ளோஸ், போலீஸ் பாதுகாப்பில் தான் இருக்கீங்க. இது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அன்றாட கூலி வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சாதாரணமாக இந்த மழை வெள்ள பாதிப்பு, இயற்கை சீற்றம் இதிலெல்லாம் பார்த்தா பாதிக்கப்பட்டவங்க, ஐயா எங்களுக்கு காசு இல்லையா, சாப்பிடாமல் இல்லையா போது கண்ணு கலகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேலைக்கு போனால் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் வேலைக்கு போக முடியாது. அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஊரை விட்டு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. அவங்களெல்லாம் காவல்துறை தேடிட்டு இருக்குது. அயோக்கிய பண்ணவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணவன், கோயில் அடித்தவன் இவனெல்லாம் அயோக்கி விட்டுறாரு. சாதாரண அப்பாவி மக்களுடைய புல்டோசர் வச்சு அவங்க வீடு அடிக்கிறார். நமக்கு இன்னும் சந்தேகம், கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி யோகி மாதிரி ஆதிகள் யோகமாக வாழ்கிறாங்களே. அப்படிங்கும்போது இவருக்கெல்லாம் என்ன தண்டனை இயற்கை கொடுக்க போகுதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்காது. யோகி பண்ண பாவத்துக்கெல்லாம் மோடியா யோகியான பாவத்தில் 2 பேரும் அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சாம்பலுக்கு ராகுல் காந்தி போகும்போது கூப்பிட்டுட்டாங்க மக்களை. அதாவது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் கூப்பிட்டாங்க. இப்போ நம்ம கேள்விப்பட்டவரை காலையிலேயே பெருங்கரலான கூட்டம் வரவேற்க காத்திருக்குது. இப்போ என்ன, சாம்பலுக்குள்ளே என்ட்ராகிறது இல்லையா? ஏன்னா சாம்பலுக்குள்ளே என்ட்ரானால் தான் போலீஸ் கை வைக்க முடியும். அதுக்கு முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்திட்டிங்கன்னா, அப்போ முன்னாடியே தடுத்து நிறுத்தினீங்கன்னா அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எந்தெந்த காங்கிரஸ்காரங்க வெளியிலேருந்து வராங்களோ எல்லாருடைய வாகனமும் தடுக்கப்பட்டு அங்கங்கே இப்போ தடுத்துட்டாங்க. எல்லா ஊர்லேருந்து வரக்கூடிய ராகுல் காந்தியை பார்க்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது. ஆனால் என்ன சிக்கல், ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சுன்னா, இவங்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே போய் நிறைய பேர் ஹால்ட் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் கூட்டம் கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமாஜ்வாதி ஏகப்பட்ட கூட்டத்தை திரட்டும். அப்போ இந்த கூட்டத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய போலீஸால் சமாளிக்க முடியுமா? ஏன்னா இப்போ அவ்வளோ மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த சாம்பல் பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரைக்கும் தலையிட்டுச்சு. அதனால் பிரியங்கா ராகுல் காந்தி இன்றைக்கி வர்றது ஒரு பெரிய தேசிய அரசியல் ஒரு பெரிய முடிவாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அவர்களை தடுத்து நிறுத்தி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நடந்ததுன்னா அது யோகிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். இன்றைக்கி மசூதி அப்படிங்கிற இடத்தை தாண்டி அதுவும் முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் அதை விட முக்கியம். அந்த மக்கள் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தியை சந்திக்கக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியோட பிளான். சந்தித்தா என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, இவர் வந்து ஏற்கனவே சொன்னோம்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் கவலைப்பட்டால் அரசியலே பண்ணும். யார் பாதிக்கப்பட்டவங்க தான் சந்திக்கணுங்க. இதில் வந்து இஸ்லாமியர், கிறிஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி நடத்த முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மனிதாபிமானம் ஒன்றே மகத்தானது. அந்த வகையில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி இன்றைக்கி போவது ரொம்ப சிறப்பு. இதை எதிர்த்து ஏதாவது யோகி பண்ணார்னா அதற்கான தண்டனை அவர் அனுபவித்தே தீர்வார். அதையும் தாண்டி இன்னொன்று நமக்கு புரியல, பாகிஸ்தானுடைய தோட்டாங்கிறாங்கல்ல, அந்த ஊர் மக்கள் வெளியூருக்கே போனது இல்லைங்க. பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கே காசு இல்லைங்க அவங்க வீட்டில். அவங்க எப்படிங்க பாகிஸ்தான்லேருந்து குண்டு வந்திருக்கும்? உங்கள்கிட்ட தானே NIA இருக்குது, புலனாய்வு அமைப்புகள் இருக்குது, CBI இருக்குது, ED இருக்குது. அது எப்படி 5 பாகிஸ்தான் குண்டு அங்கே வரும்? அப்புறம் இன்னொன்று அகிலேஷ் சொல்கிற மாதிரி குண்டை நீங்கள் வெடிக்க வைக்கிறீங்க, சுடுறீங்க, அந்த உங்கள் துப்பாக்கியிலேருந்து குண்டு வரல, போலீஸார் சுட்டு யாரும் சாகலை. அப்போ மக்கள் தானே செத்துட்டாங்களா? மக்கள் தானே வந்து குண்டு பாய்ஞ்சதா? இல்லை வந்து இவங்க சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது கடவுள் குண்டை பாய்ச்சாரா? நம்ம ஒன்றும் புரியல. இப்படி 1000 சந்தேகங்கள் இருக்கிறது. எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, அது என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு என்கவுண்டர். அதாவது என்னென்னா என்கவுண்டர். ஆனால் நீங்கள் அதை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்த குண்டே எதுவும் யாரும் சுடலையே. யாரும் சுடாத போது இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணணும்? ஐயா யோகி தான் பண்ணணும். யோகி என்ன பண்ணுவார்? அவர் இருக்கும் வரையும் இதை பண்ண மாட்டார். ஜனநாயகம் ஒரு நாள் வீழும். யோகி, மோடி இவர்கள் பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இயற்கையெல்லாம் அந்த அளவுக்கு சும்மா விட்டுரும் நம்ம நினைக்கல. இந்த அளவுக்கு ஏழை மக்களை பாதிக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பேசுகிறதுன்னு தெரில. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.